சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார் பாருங்க. 1800ஆம் ஆண்டுகளில் பெரிய சபை, இந்த மாதிரி ஒரு பெரிய சபையில் போதகராக இருந்தார். எப்படி தான் பிரசங்கம் பண்ணார மனுஷன், மைக்கு ஒன்றும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. தலை சிறந்த போதகர், சரித்திரத்திலே மிக சிறந்த போதகர்ன்றாங்க அவர் இதை பற்றி பேசுகிறார் பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வசனத்தை பற்றியும் பேசியிருக்காரு பைபிளில் இருந்து. இந்த வசனத்தை பற்றி என்ன போதிச்சிருக்கிறாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இது வெறும் ஒரு சோஷியல் கஸ்டம் கிடையாது. 5:31 சொல்லியிருக்கிறது, இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனை தாயும் விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான் அப்படின்ற தகப்பனை தாயும் விட்டு வர்றதுன்றது ஒரு சோஷியல் கஸ்டம் கிடையாது. சோஷியல் கஸ்டம்னா சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்கம் கிடையாது. இது வெறும் ஒரு சோஷியல் கஸ்டம் அல்லது சமூக வழக்கத்தை அல்லது ஒரு பாரம்பரியத்தை போதிக்கவில்லை. இது எதை போதிக்குது? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு உறவை போதிக்கிறதா இருக்கிறது. நாம் உலகத்தை விட்டு, இந்த உலக பழக்க வழக்கத்தை விட்டு இத்தனை வருஷமாக உலகத்தில் பிறந்து வாழ்ந்து பாவத்தில் உழண்டு பாவிகளாக பிறந்து பாவம் செய்து வாழ்ந்து எவ்வளோ கனெக்டடாக இருந்தோம். அந்த வாழ்க்கை தான் தெரியும். அதை துண்டிச்சுக்கிட்டு ஆண்டவராக இயேசுவோடு சேர்றோம் நம்ம. ஹலோ, ஆனால் எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் தானே இருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? எங்கெங்க வீடு? பரலோகத்திலே வீடு. உங்கள் வீடு எங்கே இருக்குது? பரலோகமான உங்கள் அட்ரஸ்ஸு கிடையாது. இங்கே தான் இருக்கிறீங்க. இதே உலகத்தில், இதே பாவ உலகத்தில், இதே பிசாசானவன் தாண்டவமாடுகிற இந்த உலகத்தில் தான் வாழுகிறீங்க. அதே அட்ரஸ் தான், அதே ஊர் தான், அதே இன மக்களோடு தான் இருக்கிறீங்க, அதே மொழியை பேசுகிறீங்க. பல்வேறு விதங்களில் சாப்பாடெல்லாம் இன்னும் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் மாறலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பெரிய